ஓம் நமச்சிவாய. வணக்கம் பக்தர்களே. நம் அனைவருக்கும் மிகவும் அருள் புரியும் சிவபெருமானை வழிபட பல வழிகள் உள்ளன. அதில் மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது. ஆனால் எல்லா மலர்களும் சிவபெருமானுக்கு சமமாக பிடித்தவை அல்ல. சில மலர்களுக்கு தனிப்பட்ட ஆன்மீக முக்கியத்துவம் உள்ளது. இன்று சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த 5 மலர்களை பற்றியும் அவற்றால் வழிபடுவதனால் கிடைக்கும் பலன்களையும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள் வீடியோக்குள்ளே செல்லலாம். முதலாவதாக வில்வ இலை. வில்வ இலை சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது. வில்வத்தின் 3 இலைகள் சிவபெருமானின் 3 கண்களையும் திரிமூர்த்திகளையும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் குறிக்கின்றன. வில்வ இலை சமர்ப்பித்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் வளமும் பெருகும் என்று நம்பப்படுகிறது. வில்வ இலை சிவபெருமானுக்கு மிகவும் குளிர்ச்சியை தருகிறது. அதனால் சிவபெருமானின் முழுமையான அருளும் ஆசியும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். வில்வ இலைகள் சுத்தமாகவும் பூச்சில்லாததாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக வெள்ளை தாமரை. வெள்ளை தாமரை தூய்மையின் அடையாளம். இந்த மலரினால் சிவனை வழிபட்டால் மன அமைதி, ஞானம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். சேற்றில் பிறந்தாலும் எந்த அழுக்கும் ஒட்டாமல் மலரும் தாமரை போல் நாமும் நல்ல எண்ணங்களுடன் வாழ வேண்டும் என்பதை இதை குறிக்கிறது. மூன்றாவதாக கொன்றை மலர். சிவபெருமான் கொன்றை மலரை அணிந்திருப்பார் என்று பல தேவர பாடல்கள் கூறுகின்றன. கொன்றை மலரால் அர்ச்சனை செய்தால் இறையருள், நல்ல ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. நான்காவதாக வெள்ளை அரளி. வெள்ளை மற்றும் சிவப்பு அரளி மலர்களால் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அரளி மலர் பக்தியையும் எளிமையையும் வெளிப்படுத்துகிறது. அரளி மலரால் அர்ச்சனை செய்தால் தடைகள் நீங்கி தைரியம், மன உறுதி மற்றும் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். ஐந்தாவதாக மல்லிகை மலர். மல்லிகை மலரின் மனம் மனதை அமைதிப்படுத்தும். இந்த மலரால் சிவனை வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை மற்றும் நல்ல உறவுகள் நிலைக்கும் என்று கூறப்படுகிறது. பக்தியுடன் சமர்ப்பிக்கும் ஒரு சிறிய மல்லிகை மலருக்கு சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும். பக்தர்களே, சிவபெருமானுக்கு மலரை விட முக்கியமானது நம் மனதில் இருக்கும் உண்மையான பக்திதான். இருப்பினும் வில்வ இலை, வெள்ளை தாமரை, கொன்றைப்பூ, அரளி மலர், மல்லிகை மலர் ஆகியவற்றால் பக்தியுடன் அர்ச்சனை செய்தால் சிவபெருமானின் அருளை பெறலாம் என்று நம் சமய மரபுகள் கூறுகின்றன. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.